மார்டன் துலிப் ஒரு சாதாரண மந்திரவாதி அல்ல. அவர் தனது 14 வயதிலேயே 3வது வளைய மந்திரமான ஃபயர்பால் என்பதை ஏவி அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியவர். 20 வயதிற்குள் நடுத்தர நிலையை அடைந்த அவரது திறமை அவருக்கு பல விசித்திரமான பெயர்களை பெற்றுத்தந்தது. பிரச்சனைகளை நெருப்பு பந்துகளால் தீர்ப்பதில் அவருக்கு இருந்த அதீத ஆர்வத்தால் அவரை ஃபயர்பால் காட்டுமிராண்டி என்றும் வெடிப்பு வெறியன் என்றும் அழைத்தனர். எதையும் யோசிக்காமல் நெருப்பால் அழிப்பதே அவரது கலை. மார்டன் துலிப்பின் பின்னணி சாதனை: 50 வயதில் உயர்நிலை ஹை லெவல் மந்திரவாதியாக உயர்ந்தார். தடை: இளமையில் ஏற்பட்ட ஒரு காயத்தினால் அவரால் 7வது வளையத்திற்கு மேல் முன்னேற முடியவில்லை. திறமை: அவரது உடல்நிலை தடுத்தாலும் அவரது ஆராய்ச்சி குறையவில்லை. இன்னும் வலிமையான வேகமான நெருப்பு பந்துகளை உருவாக்குவதையே தனது வாழ்நாள் இலக்காக கொண்டுள்ளார். அரசியல் செல்வாக்கு: ஒரு நெருப்பு பந்து நிபுணரை பகைத்துக் கொள்ள யாரும் விரும்புவதால் அவரது மகன் ரியோ துலிப் எளிதாக தனது அதிகாரத்தை பிடித்து மன்னராக முடிந்தது. ஆர்க்டிக் பனிநிலத்தில் மார்டன் இப்போது ஆர்க்டிக் பகுதிக்கு வந்திருப்பதற்கு காரணம் தனது குடும்பத்தை பாதுகாப்பதும் தனது புதிய வகை நெருப்பு மந்திரங்களை சோதித்து பார்ப்பதுமே ஆகும். முன்பு வாக்கர் மாகாணத்தில் நடந்த போரில் ஒரு சிவப்பு டிராகன் குறுக்கிட்டு அங்கிருந்த உயர்நிலை மந்திரவாதியை கொன்றது. மார்டன் அந்த போரில் பங்கேற்கவில்லை. ஆனால் இப்போது ஒரு டிராகன் வாழும் அதே ஆர்க்டிக் பகுதிக்குள் அவர் நுழைந்துள்ளார். வாக்கர் மாகாணத்தின் மன்னராக இருந்த ரியோ துலிப் போர்க்களத்தில் வீரமரணமடைந்த செய்தி மார்டனை நிலைகுலையச் செய்தது. மார்டன் துலிப் வயதாக ஆக தனது முரட்டுத்தனத்தை குறைத்து கொண்டு மந்திர ஆராய்ச்சிகளில் மட்டுமே கவனம் செலுத்தி வந்தார். உலகம் அவரை மெல்ல மறக்கத் தொடங்கியிருந்தது. ஆனால் மஷியா இராணுவம் தனது நகரத்தை முற்றுகையிட்ட போது அவர் தனது நீண்ட காலமாக மூடியிருந்த மந்திர கோபுரத்தை மீண்டும் திறக்க வேண்டியதாயிற்று. தனது மகனின் மரணச் செய்தியை கேட்ட மார்டன் மஷியா வீரர்களை சாம்பலாக்க துடித்தார். ஆனால் எதிரி தரப்பிலிருந்த திசில் டியூக் மார்டனின் புகழை முன்பே அறிந்திருந்ததால் அவரை தடுக்க 2 உயர்நிலை மந்திரவாதிகளை அனுப்பியிருந்தார். அவர்கள் துலிப் குடும்பத்தையே வேரோடு அழிக்க திட்டமிட்டனர். மார்டன் பழையபடி ஒரு ஃபயர்பால் காட்டுமிராண்டியாக இருந்திருந்தால் தனது உயிரை பொருட்படுத்தாமல் எதிரிகளை அழித்திருப்பார். ஆனால் இப்போது அவரால் அப்படி செய்ய முடியவில்லை. காரணம், அவரது மகன் விட்டுச் சென்ற அந்த 2 பிஞ்சு குழந்தைகளுக்காக ஒரு தியாகம். அன்பு: தனது பேரக் குழந்தைகளின் பாதுகாப்பிற்காக மார்டன் தனது கோபத்தை கட்டுப்படுத்திக் கொண்டார். பயணம்: எதிரிகளிடமிருந்து குழந்தைகளை காப்பாற்ற அவர் பாதுகாப்பான இடமான ஆர்க்டிக் பனிப்பகுதியை தேர்ந்தெடுத்து தப்பி வந்தார். பயிற்சி: மார்டனுடன் இருக்கும் அந்த பேரன் மற்றும் பேத்திக்கும் மந்திர ஆற்றல் இருக்கலாம், ஆனால் அவர்கள் இன்னும் முதிர்ச்சியடையவில்லை. மார்டனின் வயது முதிர்ந்த நிலையில் அவனது ஆயுட்காலம் முடியப்போகும் தருணத்தில் இருக்கலாம். ஆனால் அந்த 2 குழந்தைகளின் வாழ்க்கையும் இப்போதுதான் தொடங்கியிருக்கிறது. பயத்தில் உறைந்திருந்த அந்த சிறுவர்களின் முகங்களை பார்த்த மார்டன் தனது கோபத்தை கட்டுப்படுத்திக் கொண்டார். அவர்களை எப்படியாவது தெற்கு ராஜ்யத்திலிருந்து தூரத்திற்கு கூட்டிச் செல்ல வேண்டும் என்று அவர் முடிவு செய்தார். இருப்பினும் 2 உயர்நிலை மந்திரவாதிகள் அவர்களை துரத்திக் கொண்டே இருந்தனர். அவர்கள் ஆர்க்டிக் பனிப்பகுதியின் ஆழமான பகுதிக்குள் நுழைந்தனர். மார்டனைப் போலவே அந்த எதிரி மந்திரவாதிகளும் நெருப்பு மந்திரத்தில் வல்லவர்கள். அவர்கள் நடமாடும் அணுகுண்டுகள் போன்றவர்கள். இத்தகைய அபாயகரமான எதிரிகள் இருளில் மறைந்திருப்பதை அறிந்தால் யாராலும் நிம்மதியாக இருக்க முடியாது. ஆர்க்டிக் பகுதிக்குள் நுழையும்போது மார்டன் தனது இளமைக்கால நண்பர் ஒருவரை பற்றி நினைத்து பார்த்தார். அந்த நண்பர் மிகவும் கருணை உள்ளம் கொண்டவர், பலவீன உயிரினங்களுக்கு உதவுபவர் மற்றும் நீதியின் பக்கம் நிற்பவர். ஆனால் எதிரிகளின் இடைவிடாத துரத்தலாலும் தனது பழைய காயங்களின் வலியாலும் மார்டனின் வேகம் குறையத் தொடங்கியது. 2 குழந்தைகளை வைத்துக்கொண்டு தப்பிப்பது கடினம். எனவே என்றாவது ஒரு நாள் எதிரிகளிடம் சிக்கிக்கொள்வோம் என்பதை அவர் உணர்ந்தார். அப்போது ஓடி தப்பிப்பதிலேயே தனது மந்திர ஆற்றல் மானா முழுவதையும் இழந்தால் எதிரிகளை திருப்பித் தாக்க அவரிடம் சக்தி இருக்காது. எனவே மார்டன் ஒரு முடிவெடுத்தார். தாமாகவே ஓடுவதை நிறுத்திவிட்டு ஓய்வெடுத்து எதிரிகள் நெருங்கி வரும் வரை காத்திருந்து அவர்களை போரில் சந்திப்பது. மார்டனுடன் இருந்த அந்த 2 குழந்தைகள்: லில்லி துலிப் 6 வயது, அமோஸ் துலிப் 6 வயது. 6 வயதே ஆன அந்த சிறுவர்கள் கவலையுடன் மார்டனை பார்த்தனர். தாத்தா, உங்களுக்கு இப்போது எப்படி இருக்கிறது என்று கேட்டாள் லில்லி. பொன்னிறக் கூந்தலும் தெளிவான நீல நிறக் கண்களும் கொண்டவள் பார்க்க ஒரு தேவதை போலவே இருந்தாள். அவளது கண்கள் மார்டனை உற்று நோக்கின. அவளது முகத்தை பார்த்த மார்டனின் இதயத்தில் ஒரு வெப்பம் பரவியது. பழைய நினைவுகள் அவனது கண்களில் நிழலாடின.
நாங்கள் உங்களை தூக்கிக் கொண்டு செல்வோம் தாத்தா, தயவு செய்து விட்டுவிடாதீர்கள் என்று அமோஸ் சிறுபிள்ளைத்தனமான குரலில் சொன்னான். ஆனால் அவனது முகத்தில் அவனது வயதிற்கு மீறிய ஒரு அமைதி இருந்தது. அமோஸும் பொன்னிறக் கூந்தல் கொண்டிருந்தான். ஆனால் அவனது கண்கள் பிரவுன் நிறத்திலும் அவனது சருமம் லில்லியைப் போல பால் நிறமாக இல்லாமலும் இருந்தது. தனது பேரனின் வார்த்தைகளை கேட்ட மார்டன் மென்மையாக சிரித்தார். அவர்களின் சிறிய தலைகளை வருடியபடி, புத்திசாலி குழந்தைகளே, உங்கள் தாத்தா இன்னும் வலிமையானவர்தான். அடுத்து ஓடப்போவது அவர்கள்தான். ஆனால் என்னால் இதற்கு மேல் உங்களோடு வர முடியாது என்று மெல்லிய குரலில் சொன்னார். அந்த வயதான மந்திரவாதி மனதிற்குள் பெருமூச்சு விட்டார். அவருக்கு இருந்த ஒரே ஆறுதல் அந்த 2 குழந்தைகளுக்கும் அவரது மந்திரத் திறமை அப்படியே இருந்ததுதான். 6 வயதிலேயே அவர்களால் சில எளிய மந்திரங்களை 1 எலிமெண்ட் ஸ்பெல்ஸை சிறப்பாகச் செய்ய முடிந்தது. மேலும் அவர்களிடம் சிறந்த மந்திரக் கருவிகள் இருந்தன. அதிர்ஷ்டமிருந்தால் இவர்கள் ஒயிட் டிராகன்கள் அல்லது விண்டர் உல்ஃப்கள் போன்ற உயர்நிலை வேட்டையாடர்களிடம் சிக்காமல் தப்பித்துவிடலாம் என்று மார்டன் எண்ணினார். தாத்தாதான் உலகிலேயே சிறந்தவர். அவர் அந்த கெட்டவர்களை விரட்டியடித்த பிறகு நாம் மீண்டும் வீட்டிற்கு செல்லலாம் என்று லில்லி தனது பிஞ்சு கரங்களை மடித்தபடி மகிழ்ச்சியுடன் கூறினாள். ஆனால் அவளது சகோதரன் அமோஸ் அவ்வளவு அப்பாவி அல்ல. மார்டனின் முகத்தில் தெரிந்த அந்த வேதனையான மற்றும் அழுத்தமான புன்னகையிலிருந்து நிலைமை தாத்தா சொன்னது போல அத்தனை எளிதல்ல என்பதை அவன் உணர்ந்தான். அப்படியானால் ஏன் தாத்தா இவ்வளவு நேரம் ஓடி வந்துவிட்டு இப்போது நேருக்கு நேர் போரிட முடிவெடுத்தார் என்று அமோஸ் யோசித்தான். அவன் தனது பற்களை கடித்தபடி மௌனமாக இருந்தான். அவனது இதயத்திற்குள் பழிவாங்கும் நெருப்பு கனன்று கொண்டிருந்தது. நேரம் நிசப்தமாக கடந்தது. விரைவில் பனி அடிவானத்தில் 2 உருவங்கள் தோன்றின. சுமார் 40 வயது மதிக்கத்தக்க அந்த 2 ஆடவர்களின் கண்களிலும் தந்திரமான அறிவு மின்னியது. அவர்களைச் சுற்றி மந்திர ஆற்றல், எலிமெண்டல் மேஜிக், ஒரு கவசம் போல சூழ்ந்திருந்தது. அவர்களில் ஒருவன் மாயவித்தை பள்ளியைச் சேர்ந்த உயர்நிலை மந்திரவாதி. தனது விசித்திரமான கண்களை சிமிட்டியபடி பேசினான். மார்ட்டின், அந்த லாவா சாவியை எங்களிடம் ஒப்படைத்துவிடு. நீ மீண்டும் தெற்கு நாடுகளுக்கு திரும்ப மாட்டேன் என்றும் மஷியா மாகாணத்தை பழிவாங்க மாட்டேன் என்றும் ஒளியின் கடவுள் மீது சத்தியம் செய்து ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டால் உன்னை உயிர் பிழைக்க விடுகிறோம். அவன் பேசிக்கொண்டிருக்கும் போதே கண்ணுக்கு தெரியாத ஒரு மன ஆற்றல் மார்ட்டினின் மனதை ஊடுருவ முயன்றது. மார்ட்டின் அசையாமல் நின்றார். அவரைச் சுற்றி ஒரு மந்திர தடுப்புச் சுவர் தோன்றி எதிரியின் அந்த எளிய மாய மந்திரங்களை தடுத்தது. காலம் உண்மையில் இரக்கமற்றது. எனக்கான சகாப்தம் ஏற்கனவே கடந்துவிட்டது என்று மார்ட்டின் மெதுவாக முணுமுணுத்தார். காலம் மாறிப்போய்விட்டது என்று மார்ட்டின் தனக்குள்ளேயே ஏளனமாக நினைத்து கொண்டார். முன்னெல்லாம் தனது பெயரைச் சொன்னாலே நடுங்கும் எதிரிகளின் மத்தியில் இப்போது இந்த 2 இளம் மந்திரவாதிகளும் தனக்கு முன்னால் எவ்வித அச்சமும் இன்றி ஏதோ வெற்றி பெற்றுவிட்டது போல தன்னம்பிக்கையுடன் நிற்கிறார்கள். அவர் மௌனமாக தனது பேரன் அமோஸை அருகில் அழைத்தார். தனது விரலில் இருந்த மோதிரத்தை கழற்றி அவனிடம் தந்து ஒரு இரகசிய மந்திரத்தின் மூலம் சில வார்த்தைகளை அவனது காதுகளில் கிசுகிசுத்தார். அடுத்த கணம் அந்த வயதான மந்திரவாதியின் முகம் ஒரு தீவிரமான, கனமான மற்றும் ஒருவித வெறித்தனமான உணர்ச்சியால் மாறியது. அவர் மிகவும் பழமையான, புரிந்து கொள்ள முடியாத மந்திரங்களை உச்சரிக்கத் தொடங்கினார். மார்ட்டினின் பழைய நண்பர்களோ அல்லது பகைவர்களோ இதை பார்த்திருந்தால் இந்நேரம் அங்கிருந்து தலை தெறிக்க ஓடியிருப்பார்கள். ஆனால் இந்த 2 புதிய மந்திரவாதிகளும் மார்ட்டினை தற்காப்பு மந்திரங்களால் மடக்கலாம் என்று தப்பு கணக்கு போட்டு அங்கேயே நின்றனர். மார்ட்டினின் மந்திரக்கோலின் நுனையில் ஒரு சிறிய பச்சை பட்டாணியின் அளவிலான மிக சிறிய பிரகாசமான நெருப்பு பந்து தோன்றியது. அது வானத்தில் நின்று கொண்டிருந்த அந்த 2 மந்திரவாதிகளை நோக்கி ஏவப்பட்டது. வெறும் 3வது வளைய பயர்பால் மந்திரமா என்று அந்த 2 மந்திரவாதிகளும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டனர். மார்ட்டினின் உடல் அசைவுகள் ஒரு சாதாரண நெருப்பு பந்தை ஏவுவது போலவே இருந்தது. இருந்தபோதிலும் ஒரு உயர்நிலை மந்திரவாதி வெறும் 3வது வளைய மந்திரத்தை மட்டும் ஏவமாட்டார் என்பதை உணர்ந்து அவர்கள் தங்களைச் சுற்றி பல அடுக்கு தடுப்பு கவசங்களை உருவாக்கி கொண்டனர். திடீரென மார்ட்டினின் கண்களில் ஒரு உற்சாகம் மின்னியது. ஆனால் அடுத்த நொடியே அவரது முகம் பேயடித்த போல வெளுத்து போனது. மார்ட்டினின் முகம் காகிதத்தைப் போல வெளுத்து போனது. அவர் தனது எஞ்சியிருக்கும் ஆயுளையும் ஆன்மாவையும் அந்த சிறிய நெருப்பு பந்திற்குள் தாராவாழ்த்து கொண்டிருந்தார். அணையின் கதவுகள் திறந்ததைப் போல அவரது மந்திர ஆற்றல் கட்டுக்கடங்காமல் பாய்ந்து அந்த சிறிய பந்தை நிரப்பியது. இது ஒரு 9வது வளைய மந்திரம், 9th ரிங் ஸ்பெல், மாபெரும் சூரிய நெருப்பு. மார்ட்டின் 7வது வளையத்தை மட்டுமே எட்டியிருந்தாலும் அவரது அறிவு 8வது மற்றும் 9வது வளைய மந்திரங்களின் மாதிரிகளை முன்பே வைத்திருந்தது. அவை அனைத்தும் நெருப்பு பந்துகளின் விவ்வித வடிவங்கள். இப்போது அவர் அதை ஏவுவதற்கு தனது உயிரையே விலையாக கொடுத்தார். தகுதியற்ற என் மகனிடம் எனது மரியாதையை தெரிவித்து விடுங்கள்.
என்று அந்த வயதான மந்திரவாதி தனக்குள்ளேயே முணுமுணுத்தபடி ஒரு வலிந்த புன்னகையை உதிர்த்தார். ஏற்கனவே முதிர்ந்த அவரது முகம் அந்த ஒரு நிமிடத்தில் மேலும் 10 ஆண்டுகள் முதுமையடைந்தது. அவர் முற்றிலும் சக்தியிழந்தவராக காணப்பட்டார். அப்போது அந்த இரு மந்திரவாதிகளும் திகைத்து போய் பார்த்து கொண்டிருக்கும்போது மந்திரக்கோலின் நுனையில் இருந்த அந்த சிறிய நெருப்பு பந்து விண்ணை நோக்கி பாய்ந்தது. மின்னல் வேகத்தில் அவர்கள் இருவருக்கும் நடுவில் அந்த பந்து தோன்றியது. அடுத்த நொடியே அது ஒரு பிரம்மாண்டமான கண்களை பறிக்கும் குட்டி சூரியனாக மாறியது. எதிரிகளின் அடுக்கு கவசங்கள் அனைத்தும் கண்ணாடி போல நொறுங்கின. அவர்களின் மந்திரங்கள் ஒவ்வொன்றாக தோல்வியடைந்தன. அந்த மாபெரும் நெருப்பு பந்து வானையே ஆக்கிரமித்தது. நண்பகலில் சுட்டரிக்கும் சூரியனைப் போல அது ஜொலித்தது. கீழே நின்ற மார்ட்டின் அமைதியான பார்வையுடன் தனது வாழ்நாள் கலைப்படைப்பான அந்த பேரழகை ரசித்தார். அந்த சூரிய நெருப்பின் பேரொளி மார்ட்டினின் முகத்தில் பிரதிபலித்தது. தனது எஞ்சியிருந்த கடைசி சொட்டு மந்திர ஆற்றலை திரட்டி அவரும் குழந்தைகளும் அந்த வெப்ப அலையில் கருகிவிடாமல் இருக்க ஒரு பாதுகாப்பு கவசத்தை உருவாக்கினார். அந்த பிரகாசமான ஒளியில் மூழ்கியிருந்த லில்லியும் அமோஸும் தங்கள் தாத்தா எதிரிகளை துவம்சம் செய்வதைக் கண்டு உற்சாகமடைந்தனர். ஆனால் மார்ட்டின் தனது மந்திரக்கோலை ஊன்றியபடி நிற்கவே திணறிக் கொண்டிருப்பதை அவர்கள் கவனிக்கவில்லை. அவரது கண்கள் மெல்ல ஒளி இழக்கத் தொடங்கின. பார்வையில் அந்த நெருப்பு பிழம்புகள் மங்கின. அவரது கருவிழிகள் மெல்ல விரிவடைந்தன. 2 நாட்களுக்குப் பிறகு ஆற்றின் அடியிலிருந்த ரகசிய குகையில் எந்த சலனமும் இல்லை. பனியாறு சத்தமில்லாமல் ஓடிக்கொண்டிருக்க அடியில் உறங்கிக் கொண்டிருந்த கால டிராகன் காரின் இன்னும் விழிக்கவில்லை. அதே நேரத்தில் காரினின் பிற எல்லைகளில் நிலைமை வேறாக இருந்தது. பனிச்சிகர எல்லை. சுமார் 300க்கும் மேற்பட்ட பனியாவிகள் காரினின் கட்டளைப்படி அமைதியாக இருந்தன. அவை வேட்டை நாய்களுக்கும் டெரர் லிசார்டுகளுக்கும் பயிற்சி அளிப்பதிலும் இளம் ஆவிகளுக்கு கற்றுக் கொடுப்பதிலும் மும்முரமாக இருந்தன. ஓகர் பள்ளத்தாக்கு. இங்குதான் நிலைமை கொஞ்சம் பதற்றமாக இருந்தது. 3.5 மீட்டர் உயரமுள்ள பிரம்மாண்டமான ஓகர் யூகா த போன் பிரேக்கர் மிகுந்த அமைதியற்ற நிலையில் இருந்தான். காரினுக்காக பெரிய அளவிலான வேட்டை மிருகங்களை கொண்டு வர வேண்டும் என்பது அவனது பொறுப்பு. சமீபத்தில் 4 டிராகன் இரத்த ஓகர்களை அழைத்துக் கொண்டு வேட்டைக்குச் சென்ற அவனால் தகுந்த இரையை கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆர்க்டிக் பனிநிலத்தில் சாதாரண உயிரினங்களே குறைவு எனும்போது மந்திர உயிரினங்கள் கிடைப்பது இன்னும் அரிது. சில நேரங்களில் ஒரு வாரம் முழுவதும் அலைந்தாலும் ஒரு மந்திர உயிரினம் கூட கண்ணில் படாது. இந்த தொடர் தோல்விகள் யுகாவை மிகுந்த கவலையில் ஆழ்த்தின. காரினை ஒரு கருணை மிக்க எஜமானனாக அவன் கருதினாலும் ஒரு சிறிய வேலையை கூட செய்யத் தெரியாத பயனற்ற சீடர்களை காரின் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டான் என்பது யுகாவிற்கு தெரியும். அதிவேகமாக வளர்ந்து வரும் தனது டிராகன் எஜமானரால் கறிவிடப்படுவதை தவிர்க்க யுகா ஒரு அதிரடி முடிவெடுத்தான். தெற்கு திசையில் அதிக மந்திர உயிரினங்கள் இருக்கும். அங்கே சென்று நமது எஜமானருக்கு போதுமான உணவை வேட்டையாடி வருவோம் என்று அவன் தீர்மானித்தான். உச்சுய், உனோ, கார்னர், நீங்கள் 4வரும் என்னுடன் வாருங்கள் என்று தனது பழங்குடியைச் சேர்ந்த 4 டிராகன் இரத்த ஓகர்களை அழைத்தான் யுகா. இரத்த சிவப்பில் மின்னும் தனது கருப்பு நிற சுத்தியலை தோளில் சுமந்தபடி அவன் ஓகர் பள்ளத்தாக்கை விட்டு தெற்கு நோக்கி நடைபோட்டான். 5 டிராகன் இரத்த ஓகர்களும் குறைந்தது 3 மீட்டர் உயரம் கொண்டவர்கள். மலை போன்ற தசைபிடிப்பும் பார்ப்பவரை நடுங்கச் செய்யும் ஆக்ரோஷமான தோற்றமும் கொண்டவர்கள். அவர்கள் பனிச்சமவெளியை கடந்து தெற்கு நோக்கி வெகு தூரம் சென்றனர். வழியில் பல மந்திர உயிரினங்களை அவர்கள் பார்த்தாலும் அவற்றில் பெரும்பாலானவை நடுத்தர அளவிலேயே இருந்தன. வேட்டை மிருகங்கள் அவ்வளவு எளிதில் சிக்கவில்லை. பெரும்பாலான மந்திர உயிரினங்கள் அதீத உணர்தரன் கொண்டவை. ஓகர்களின் பகைமை உணர்வை வெகு தொலைவிலேயே மோப்பம் பிடித்துவிட்டு அவை மின்னல் வேகத்தில் தப்பித்து ஓடின. ஓகர்கள் பலசாலிகள்தான், ஆனால் ஓடுவதில் அவர்கள் அவ்வளவு வேகமானவர்கள் அல்ல. தங்கள் இரை தப்பிச் செல்வதை அவர்கள் கையெறு நிலையில் பார்த்து கொண்டு மட்டுமே நிற்க முடிந்தது. இப்படியே போனால் எஜமானர் காரின் என்னை கைவிட்டு விடுவார் என்று யுகா பெருமூச்சு விட்டான். காரினின் கட்டளைப்படி குறைந்தது ஒரு நடுத்தர அளவிலான மந்திர உயிரினத்தையாவது கொண்டு செல்ல வேண்டும். ஆனால் யுகாவோ அந்த குறைந்தபட்ச இலக்கை எட்டவே திணறிக் கொண்டிருந்தான். தனது திறமையை நிரூபிக்க விரும்பிய யுகாவிற்கு இது பெரும் கவலையை தந்தது. பனி பொழியும் அந்தச் சூழலில் யுகா தனது கண்களை நாலாபுரமும் சுழற்றி எதையானும் தேடிக் கொண்டிருந்தான். ஆனால் அவனுடன் வந்த மற்ற 4 டிராகன் இரத்த ஓகர்களும் அவ்வளவு அக்கறையுடன் இல்லை. அவர்கள் சோம்பேறித்தனமாக யுகாவை பின்தொடர்ந்தனர். இயல்பாகவே ஓகர்கள் சோம்பேறிகள் மற்றும் அறிவுத்திறன் குறைந்தவர்கள். ஆனால் யுகா மட்டும் விதிவிலக்கு. அவன் சுறுசுறுப்பானவன், எஜமானரிடம் மிகுந்த விசுவாசம் கொண்டவன். தனது இனத்தின் குணத்தை அவன் பலமுறை முயன்றும் அவர்களின் பிறவி இயல்பு மாறவில்லை. எனவே அவன் அவர்களை கண்டுகொள்ளாமல் தனது தேடலில் மட்டும் கவனம் செலுத்தினான். திடீர் மாற்றம்.
யுகா தெற்கு நோக்கி அடியெடுத்து வைத்தபோது காற்றில் ஒரு விசித்திரமான வாசனை வீசியது. அது ஒரு மிருகத்தின் வாசனை அல்ல, அது மனிதர்களின் வாசனை. அதே சமயம் பனிமூட்டத்துக்கு அப்பால் 2 சிறிய உருவங்கள் தள்ளாடியபடி வருவதை யுகா கவனித்தான். யுகாவின் கணிப்பு, மனித குட்டிகளா? இந்த ஆர்க்டிக் ஆழத்திற்கு இவர்கள் எப்படி வந்தார்கள்? இவர்களின் இரத்தத்தில் ஏதோ ஒரு மந்திர ஆற்றல் தெரிகிறதே. ஓகர்களின் வேகம். மற்ற 4 ஓகர்களும் உணவு என்று கத்திக்கொண்டு தங்கள் சுத்தியல்களை உயர்த்தினர். வெள்ளித் துகள்களைப் போல பனிமழை தூவிக் கொண்டிருக்க யுகாவும் அவனது குழுவினரும் ஒரு உயரமான பனிச்சிகரத்தின் உச்சியை அடைந்தனர். அங்கிருந்து கீழே பார்த்தபோது ஒரு பரந்த சமவெளி தென்பட்டது. ஆர்க்டிக் காற்றின் ஊளைச் சத்தம் அவர்களின் காதுகளை கிழித்தது. அந்த பனிச்சமவெளியின் அமைதியை குலைக்கும் விதமாக 2 உருவங்கள் அங்கே தென்பட்டன. சுமார் 300 மீட்டர் தொலைவில் 2 மனித குழந்தைகள் ஆச்சரியத்துடன் இந்த மலை போன்ற ஓகர்களை அண்ணாந்து பார்த்தபடி நின்றனர். யுகாவின் கண்கள் விரிந்தன. அந்த 2 குழந்தைகளும் சாதாரணமானவர்கள் அல்ல என்பது பார்த்தவுடனே தெரிந்தது. மந்திர ஆடைகள். அவர்கள் அணிந்திருந்த நேர்த்தியான ஆடைகளில் விசித்திரமான குறியீடுகள் இருந்தன. ஆர்க்டிக்கின் உறைபனிக் காற்று அவர்களை தீண்டாதபடி அந்த ஆடைகள் ஒரு கண்ணுக்குத் தெரியாத பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கின. மந்திர ஆபரணங்கள். அவர்களின் கழுத்து, மணிக்கட்டு மற்றும் விரல்களில் இருந்த நகைகள் மென்மையாக ஜொலித்தன. அவை சுற்றுமுழுக்க உள்ள மந்திர ஆற்றலை ஈர்த்து கொண்டிருந்தன. சிவப்பு நிற மந்திரக்கோள். அமோஸின் கையிலிருந்த அந்த 1.3 மீட்டர் நீளமுள்ள சிவப்பு நிற மந்திரக்கோள் யுகாவின் கவனத்தை ஈர்த்தது. அதில் நெருப்பு ஜுவாலை போன்ற வேலைப்பாடுகள் இருந்தன. மேலும் அது அந்த பனியிலும் வெப்பத்தை உமிழ்ந்து கொண்டிருந்தது. ஓகர்களின் பார்வையில் இந்த குழந்தைகள் மிகவும் மென்மையானவர்களாகவும் சுவையானவர்களாகவும் தெரிந்தனர். மற்ற 4 ஓகர்களும் தங்களின் எச்சிலை முழுங்கவிட்டு இன்று ஒரு நல்ல வேட்டை என்று முணுமுணுத்தனர். ஆனால் யுகா மட்டும் தயங்கினான். இந்த குழந்தைகள் அணிந்திருக்கும் ஆடைகளும் அவர்களிடம் இருக்கும் பொருட்களும் அவர்கள் ஏதோ ஒரு வலிமைமிக்க சக்தியின் பின்னணி கொண்டவர்கள் என்பதை காட்டின. அந்த மந்திரக்கோலின் உச்சியில் பதிக்கப்பட்டிருந்த வைர வடிவ படிகத்திற்குள் நெருப்புக் குழம்பு சுழன்று கொண்டிருந்தது. அதை பார்த்த மாத்திரத்திலேயே அது ஒரு சாதாரண பொருள் அல்ல என்பது யுகாவிற்கு புரிந்தது. யுகா ஒரு கணம் தயங்கினாலும் அடுத்த நொடியே அவன் மிகுந்த உற்சாகமடைந்தான். தனது எஜமானர் காரினின் கட்டளைகள் அவனது நினைவுக்கு வந்தன. டிராகன் குகையை அலங்கரிக்க மந்திர கற்களையும் விலையுயர்ந்த பொருட்களையும் கொண்டு வா என்று டிராகன் இரத்த மாற்றத்திற்கு பிறகு யுகாவிற்கு மந்திர பொருட்களை கண்டறியும் ஒரு விசேஷ ஆற்றல் கிடைத்தது. அந்த 2 குழந்தைகளின் கைகளில் இருக்கும் பொருட்கள் டிராகன் குகைக்கு மிகச்சிறந்த அலங்காரமாக இருக்கும் என்று யுகா எண்ணினான். அவர்களை பிடியுங்கள் என்று ராட்சத மொழியில் கர்ஜித்தான் யுகா. ஒரு போர் டேங்க் போல அவன் அந்த சிறுவர்களை நோக்கி பாய்ந்தான். அவனுக்கு பின்னால் மற்ற 4 ஓகர்களும் ஆக்ரோஷமாக முழக்கமிட்டு கொண்டு ஓடினர். அமோஸ் நிலைமையின் தீவிரத்தை உணர்ந்தான். அவனது முகம் வெளுத்து போனது. உடனே லில்லியின் கையை பிடித்துக்கொண்டு அங்கிருந்து தப்பியோடினான். அந்த ஓகர்கள் மிகவும் வலிமையானவர்கள் என்பதையும் அவர்களுடன் மோத முடியாது என்பதையும் அவனது உள்ளுணர்வு எச்சரித்தது. மந்திர ஆடைகளின் சக்தியினால் அவர்கள் பனிக்குரங்குகளைப் போல மிக வேகமாக பனியில் ஓடினர். கர், உங்களால் தப்பிக்க முடியாது, சுவையான குட்டித் தீனிகளே, ஓடாதீர்கள், நான் உங்களை சாப்பிடப் போகிறேன் என்று ஒரு ஓகர் விகாரமாக சிரித்துக்கொண்டு கத்தினான். அந்த ஓகர் எச்சில் வடித்தபடி உற்சாகத்தில் கத்தினான். ஓகர்களின் அறிவில் ஒரு எளிய நம்பிக்கை உண்டு: மனிதர்கள் மிகவும் சுவையானவர்கள். ஆனால் யுகா அந்த ஓகரின் தலையில் ஓங்கி ஒரு அடி கொடுத்து கடிந்து கொண்டான். முட்டாளே, இந்த மனித தீனிகள் நமது எஜமானருக்கு படைக்கப்பட வேண்டியவை. உன் எச்சிலை துடைத்துவிட்டு வேலையை பார். அமோஸிற்கும் லில்லிக்கும் ராட்சத மொழி தெரியாது. ஆனால் அந்த ஓகர்களின் முகத்தில் தெரிந்த விகாரமான சிரிப்பும் கொடூரமான பார்வையும் அவர்களின் நோக்கம் என்ன என்பதை புரிய வைக்க போதுமானதாக இருந்தது. சில நிமிடங்களுக்குள்ளேயே லில்லியும் அமோஸும் அந்த 5 டிராகன் இரத்த ஓகர்களால் முற்றுகையிடப்பட்டனர். அபாயத்தை உணர்ந்த அமோஸ் தனது மந்திரக்கோளை உயர்த்தினான். உடனடியாக அவர்களைச் சுற்றி காளை வடிவத்திலான ஒரு நெருப்பு கவசம் உருவானது. ஆர்வக்கோளாறில் ஒரு ஓகர் அந்த கவசத்தை தொட்டு பார்த்தான். அடுத்த நொடியே ஆ என்று அலறியபடி தனது விரல்களை வாயால் ஊதினான். அவனது தோல் சிவந்து சூட்டில் நீராவி பறந்தது. டிராகன் இரத்த மாற்றத்தினால் அவர்களுக்கு வெள்ளை டிராகனின் பண்புகள் கிடைத்தன. வெள்ளை டிராகன்களுக்கு நெருப்பு என்றால் ஆகாது. அந்த பலவீனம் இப்போது இந்த ஓகர்களுக்கும் ஒரு பிரச்சனையாக மாறியது. அமோஸின் கையில் இருந்த அந்த உயர்தர மந்திரக்கோல் மிக குறைந்த மந்திர ஆற்றலிலேயே ஒரு வலிமையான தற்காப்பு வளையத்தை உருவாக்கியிருந்தது. இதைக்கண்ட யுகா இன்னும் அதிக மகிழ்ச்சியடைந்தான். இவர்கள் சாதாரண மனித குழந்தைகள் மட்டுமல்ல, இளம் மந்திரவாதிகள் என்று அவன் புரிந்து கொண்டான். ஓகர்களின் முன்னாள் தலைவனான அந்த 2 தலை ஓகர் மந்திரவாதிகளின் சதையை உண்பதை மிகவும் விரும்புவான்.
ஆனால் யுகாவின் எண்ணம் வேறாக இருந்தது. யுகா த போன் பிரேக்கர் தனது கருப்பு நிற சுத்தியலை மெல்ல உயர்த்தினான். அவனது கைத்தசைகள் எலிகள் ஓடுவது போல திரண்டு நின்றன. அந்த சுத்தியலைச் சுற்றி ஒரு இரத்த சிவப்பிலான ஒளி படர்ந்தது. அதை கண்ட அமோஸின் உடல் நடுங்கியது. குட்டிகளே, நீங்கள் இப்போது யுகாவின் வேட்டை பொருட்கள் என்று யுகா கரகரப்பான குரலில் சிரித்துக்கொண்டே அந்த சுத்தியலை ஓங்கி தாக்கினான். அமோஸ் மற்றும் லில்லியின் பயந்த கண்களுக்கு முன்னால் அந்த நெருப்பு கவசம் பொறிகளுடன் வெடிக்கத் தொடங்கியது. முதல் அடியிலேயே அதில் விரிசல்கள் விழுந்தன. அதைத் தொடர்ந்து புயலைப் போல சுத்தியலடிகள் விழத் தொடங்கின. சில நிமிடங்களிலேயே அமோஸின் மந்திர ஆற்றல் தீர்ந்துவிட்டது. அவனது முகம் காகிதத்தைப் போல வெளுத்து போனது. காரினின் விழிப்பு. அதே சமயம் பனிப்படிகங்களால் சூழப்பட்ட அந்த நிலத்தடி டிராகன் குகைக்குள் ஒரு ஜோடி பிளாட்டின நிற டிராகன் கண்கள் மெல்லத் திறந்தன. காரின் தனது உடலை சற்றே அசைத்து இறகுகளை விரிக்க முயன்றான். ஆனால் அந்த குறுகிய குகைச் சுவர்களில் அவனது இறகுகள் மோதி சுவரில் ஆழமான கீறல்களை உண்டாக்கின. இப்போது வெளியே செல்வது பாதுகாப்பானதுதான் என்று அவன் நேரத்தை கணக்கிட்டான். அவன் சுமார் 2 வாரங்களாக ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தான். அவனது வயிறு ஒட்டிப்போய் பசி அலையலையாக அவனை வாட்டியது. காரின் அங்கிருந்த உடைந்த கவசங்களையும் துருப்பிடித்த வாளையும் பற்றிக்கொண்டு ஆற்று நீரின் வேகத்தோடு குகையை விட்டு வெளியேறினான். பனி ஆற்று நீரை தெறிக்கவிட்டபடி காரின் மீண்டும் ஆர்க்டிக் வானின் கீழ் தோன்றினான். வானிலிருந்து பொழிந்த பிரகாசமான சூரியன் அந்த பனி உலகுக்கு ஒரு தங்க முலாம் பூசி இருந்தது. வானத்தில் அமைதியாக ஒளி வீசும் சூரியனை காரின் அண்ணாந்து பார்த்தான். அவனது வெண்மையான செதில்களின் மீது விழுந்த அந்த தங்க நிற ஒளி அவனை ஒரு வெள்ளை டிராகன் என்பதிலிருந்து தங்க டிராகனாக மாற்றியது போல தோன்றியது. நான் உறங்கிக் கொண்டிருந்தபோது துருவ இரவு முடிந்துவிட்டது, துருவ பகல் தொடங்கிவிட்டது என்று காரின் உணர்ந்தான். இனிவரும் 6 மாதங்களுக்கு கடுமையான புயல்கள் இல்லாதபோது இந்த பனி நிலம் முழுவதும் சூரிய ஒளி படர்ந்திருக்கும். சில இடங்களில் பனி உருகி அடியில் உள்ள பழுப்பு நிற உறைநிலம் வெளிப்படும். சில உறுதியான தாவரங்கள் மீண்டும் பூக்கத் தொடங்கும். காரின் சிறிது நேரம் அந்த சூரிய ஒளியை ரசித்தபடி இருந்தான். பிறகு தனது பிரம்மாண்டமான இறகுகளை விரித்து ஒரு நேர்கோட்டில் பாய்ந்து தனது பனிச்சிகர எல்லைக்கு திரும்பிச் சென்றான். தான் எடுத்து வந்த அந்த பழங்கால பொருட்களை தனது குகையில் வீசிவிட்டு 1 நிமிடம் கூட தாமதிக்காமல் வடமேற்கு திசையை நோக்கி பறந்தான். காரணம், அவனது பசி அவ்வளவு கடுமையாக இருந்தது. சில நிமிடங்களிலேயே காரினின் கண்ணில் அந்த பெரிய இரை தென்பட்டது. ஒரு மேமத் கூட்டம். பிரம்மாண்டமான தந்தங்களும் அடர்ந்த முடிகளும் கொண்ட அந்த வலிமையான உயிரினங்கள் அங்கே மேய்ந்து கொண்டிருந்தன. காரினின் வேட்டை திட்டம். இலக்கு ஒரு முதிர்ந்த மேமத். அதன் சதை காரினின் 2 வார பசியை தீர்க்க போதுமானது. ஆற்றல். உறக்கத்திற்கு பிறகு காரினின் வலிமை அதிகரித்துள்ளது. அவன் தனது கால வேகத்தை பயன்படுத்தி மின்னல் வேகத்தில் தாக்க தயாராகிறான். அந்த மேமத்கள் யானைகளைப் போன்ற உருவம் கொண்டவை, ஆனால் அவற்றை விட பெரியவை மற்றும் வலிமையானதை. அவை கூட்டமாக நடக்கும்போது நிலமே அதிர்ந்தது. ஈட்டிகளைப் போன்ற கூர்மையான தந்தங்களும் அடர்ந்த முடிகளும் கொண்ட அந்த உயிரினங்கள் ஒரு காலத்தில் காரினின் தாய்க்கு மிகவும் பிடித்த அலங்கார பொருளாக இருந்தன. அவை உருவத்தில் பெரியவையாக இருந்தாலும் குணத்தில் மிகவும் கோழைகள். குறிப்பாக ஒரு டிராகனை கண்டால் அவை நடுங்கத் தொடங்கிவிடும். காரின் வானிலிருந்து இறங்கும்போது அவனது டிராகன் மேலாதிக்கம் அந்த பகுதி முழுவதும் பரவியது. அவனைப் போலவே எடை கொண்ட அந்த மேமத்கள் அவனது மனநிலை மிரட்டலால் ஓடக்கூட துணியாமல் அப்படியே உறைந்து நின்றன. காரின் தனது கூர்மையான நகங்களால் ஒரு முதிர்ந்த மேமத்தை பற்றி தூக்கினான். அந்த மேமத் தப்பிக்க முயன்றபோது காரின் தனது குடர் மூச்சை அதன் மீது ஏவினான். ஒரு நொடியில் அந்த மேமத் பனிக்கட்டியாக உறைந்து இறந்தது. அவை மந்திர உயிரினங்கள் இல்லாததால் டிராகனின் தாக்குதலை அவற்றால் 1 வினாடி கூட தாங்க முடியவில்லை. தனது உணவை எடுத்துக்கொண்டு குகைக்கு திரும்பிய காரின் அங்கே அடுக்கப்பட்டிருந்த மந்திரச் சுருள்களை ஒரு கணம் பார்த்தான். அப்போதுதான் அவனுக்கு ஒரு முக்கியமான விஷயம் நினைவுக்கு வந்தது. அவனிடம் இருந்த ஒரு மந்திரச் சுருளில் மிகவும் டிராகனாக மாறிய பிறகு காரின் இதுவரை சமைத்த உணவை சுவைத்ததே இல்லை. இப்போது சுடச்சுட சமைத்த மேமத் இறைச்சியின் வாசனையை நினைத்து பார்த்த அவனுக்கு எச்சில் ஊறியது. ஒரு ஃபயர்பால் மந்திரச் சுருளை பயன்படுத்தி இறைச்சியை சமைப்பதா? இது கொஞ்சம் ஆடம்பரம்தானோ என்று காரின் யோசித்தான். சாதாரண மக்களின் பார்வையில் நெருப்பு பந்து என்பது எளிய மந்திரமாக தோன்றலாம். ஆனால் உண்மையில் அது 3வது நிலை 3rd tier மந்திரம். இன்னும் ஒரு நிலை உயர்ந்தால் அது நடுத்தர மந்திரமாகிவிடும். சில 4வது நிலை மந்திரங்களை விடவும் இதன் ஆற்றல் அதிகம். நான் இதுவரை மந்திரச் சுருள்களை பயன்படுத்தியதில்லை. வருங்காலத்தில் டொர்னேடோ ஆஃப் டீத் போன்ற மந்திரங்களை பயன்படுத்த இது ஒரு பயிற்சியாக இருக்கட்டும் என்று தனக்குத்தானே ஒரு காரணத்தை சொல்லிக் கொண்டான் காரின்.
அவன் தனது டிராகன் நகங்களால் அந்தச் சுருளை பிரித்தான். உடனே அதிலிருந்து ஒரு அடர்த்தியான சிவப்பு நிற மந்திர ஆற்றல் வெளிப்பட்டு அந்தச் சுருள் தானாகவே எரியத் தொடங்கியது. காரின் தனது மன ஆற்றலை அதன் மீது செலுத்தினான். மந்திரச் சுருளை பயன்படுத்தும் முறைகள். மந்திர கோட்பாடுகளின்படி சுருள்களை 2 வழிகளில் பயன்படுத்தலாம். எளிமையான முறை: சுருளை கிழித்து எதிரி மீது ஒரு கையெறி குண்டை போல வீசுவது. இதற்கு மந்திர அறிவு தேவையில்லை, ஆனால் இது அருகில் இருப்பவர்களையும் காயப்படுத்தக்கூடும். நேர்த்தியான முறை: சுருளை பிரித்த பிறகு அதிலுள்ள சேமிக்கப்பட்ட மந்திர ஆற்றலை தனது மனசக்தியால் வழி நடத்தி சரியான இலக்கை தாக்குவது. யுகாவின் வருகை. காரின் மிகுந்த கவனத்துடன் அந்த நெருப்பு பந்தை மேமத் இறைச்சியின் மீது செலுத்தி சமைக்கத் தொடங்கினான். அப்போது குகைக்கு வெளியே பெரிய காலடி சத்தங்கள் கேட்டன. எஜமானரே, உங்களின் மிக விசுவாசமான ஊழியன் யுகா வந்திருக்கிறேன். உங்களுக்கு ஒரு விசேஷமான காணிக்கையை கொண்டு வந்திருக்கிறேன் என்று யுகாவின் குரல் குகைக்கு வெளியே முழங்கியது. யுகா தனது கைகளில் லில்லியையும் அமோஸையும் பிடித்து வைத்திருந்தான். அமோஸின் கையிலிருந்த அந்த சிவப்பு நிற மந்திரக்கோல் இப்போதும் மென்மையாக ஜொலித்துக் கொண்டிருந்தது. காரின் மிகவும் நேர்த்தியான 2வது முறையை தேர்ந்தெடுத்தான். தனது மன ஆற்றலால் மந்திரச் சுருளிலிருந்த சக்தியை ஒருங்கிணைத்து அந்த மேமத் உடலின் மீது அதை குறியேற்றினான். அப்போது ஒரு விசித்திரமான மாற்றம் நிகழ்ந்தது. அந்த பிரம்மாண்டமான நெருப்பு பந்து ஒரு சிறு பாட்டாணி அளவிலான குட்டி நெருப்பு பந்தாக சுருங்கியது. பார்ப்பதற்கு அது மிகவும் அழகாகவும் ஆபத்தில்லாதது போலவும் தோன்றினாலும் அதற்குள் மிக அதிக அளவில் அழுத்தப்பட்ட கம்ப்ரஸ்ட் நெருப்பு ஆற்றல் இருப்பதை காரின் உணர்ந்தான். காரின் அதை ஏவிய அடுத்த கணம் அந்த சிறிய பந்து காற்றை கிழித்து கொண்டு பாய்ந்தது. அது மேமத் உடலை தாக்கியதும் சுமார் 7 மீட்டர் சுற்றளவுக்கு பிரம்மாண்டமான நெருப்பு பிழம்பாக வெடித்தது. முழு மேமத் உடலும் அந்த நெருப்பில் சிக்கியது. காரினின் வியப்பு. வலிமை. ஒரு 3வது நிலை மந்திரத்திற்கே இவ்வளவு சக்தியா என்று காரின் ஆச்சரியமடைந்தான். ஆராய்ச்சி. 1 வாரத்திற்கு முன்பு மார்டன் டியூலிப் ஏவிய அந்த 9வது நிலை கிரேட் சன்ஃபயர் மந்திரத்திற்கும் இதற்கும் உள்ள ஒற்றுமையை அவன் கவனித்தான். 2மே அழுத்தப்பட்ட நெருப்பு பந்துகள்தான். குறைபாடு. என்னிடம் நெருப்பு அல்லது மற்ற தனிமங்களை உருவாக்கும் எலமெண்டல் ஷேப்பிங் அறிவு இல்லையே என்று அவன் சற்றே வருந்தினான். மேமத்தின் அடர்ந்த முடிகள் அந்த தீயில் கருகி இறைச்சி மெல்ல சமைக்கப்படும் வாசனை குகை முழுவதும் பரவியது. யுகாவின் வருகை. சரியாக அந்த நேரத்தில் குகை வாசலில் யுகா வந்து நின்றான். அவனது கைகளில் லில்லியும் அமோஸும் நடுங்கிக் கொண்டிருந்தனர். சமைத்த இறைச்சியின் வாசனையை நுகர்ந்த யுகா, எஜமானர் ஏற்கனவே உணவை சமைக்கத் தொடங்கிவிட்டாரா என்று வியந்தான். எஜமானரே, பாருங்கள், உங்களுக்கு 2 அபூர்வமான மந்திர தீனிகளை கொண்டு வந்திருக்கிறேன் என்று கத்தினான் யுகா. அமோஸின் கண்கள் குகைக்குள் இருந்த மந்திர பொருட்களை பார்த்ததும் விரிந்தன. குறிப்பாக காரின் இப்போதுதான் ஒரு ஃபயர்பால் மந்திரத்தை பயன்படுத்தியிருப்பதை உணர்ந்த அமோஸ், இது தாத்தா பயன்படுத்திய அதே மந்திரமா என்று திகைத்தான். மேமத்தின் அடர்ந்த முடிகள் நல்ல எரிபொருளாக மாறியதால் அந்த பகுதி முழுவதும் சமைத்த இறைச்சியின் வாசனை குகையை நிறைப்பது. காரினின் வயிறு உரக்க சத்தமிட்டது. சிறிது நேர காத்திருப்புக்குப் பிறகு நெருப்பை அணைத்துவிட்டு காரின் ஆர்வத்துடன் உணவருந்தத் தொடங்கினான். மசாலா பொருட்கள் எதுவும் இல்லாவிட்டாலும் நீண்ட காலத்திற்குப் பிறகு சமைத்த உணவை சாப்பிட்டது காரினுக்கு மிகுந்த திருப்தியை தந்தது. சமைத்த உணவில் ஒரு தனித்துவமான நறுமணம் இருக்கிறது, அதே சமயம் பச்சையான உணவில் ஒரு நெறிவ சுவை இருக்கிறது என்று காரின் எண்ணிக்கொண்டான். ஒரு முழு மேமத்தையும் சாப்பிட்டு முடித்த பின்பும் அவனுக்கு பசி அடங்கவில்லை. மற்றொரு மேமத்தை வேட்டையாடி அதை உறைய வைத்து பிறகு சாப்பிடலாம் என்று திட்டமிட்டு அவன் திரும்பியபோதுதான் காற்றின் திசையில் அந்த உரத்த சத்தம் கேட்டது. எஜமானரே, யுகா உங்களுக்காக ஒரு மிக சிறந்த பொருளை கொண்டு வந்திருக்கிறேன், இது உங்களுக்கு நிச்சயம் பிடிக்கும் என்று யோசித்தபடி காரின் கீழே இறங்கினான். ஆனால் அங்கே அவன் கண்ட காட்சி அவனை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. சந்திப்பு. தொன்னமணி சூரிய ஒளியில் யுகா ஒரு கையில் ஒரு மனித குட்டியை, அதாவது அமோஸை உயர்த்தி பிடித்துக் கொண்டிருந்தான். அவனது மற்றொரு கையில் லில்லி இருந்தாள். காரினின் பிளாட்டினம் நகங்கள் 2 சிறுவர்களின் மீதும் நிலைத்தன. அவர்களின் ஆடைகளில் இருந்த மர்மமான குறியீடுகளையும் அமோஸின் கையிலிருந்த அந்த தகிக்கும் சிவப்பு நிற மந்திர கோலையும் அவன் கவனித்தான். லில்லியும் அமோஸும் தங்களுக்கு முன்னால் ஒரு மலை போல நிற்கும் பிரம்மாண்டமான வெள்ளை டிராகனை பார்த்ததும் மரண பயத்தில் உறைந்து போனனர். அமோஸின் கவனம் காரின் காலடியில் பாதி எரிக்கப்பட்ட மேமத் உடலையும் அங்கிருந்த மந்திரச் சுருளையும் பார்த்த அமோஸ், இந்த டிராகன் வெறும் மிருகமல்ல, இது மந்திரம் தெரிந்த ஒரு அறிவார்ந்த டிராகன் என்பதை உணர்ந்தான். யுகாவின் பெருமை.
எஜமானரே, இவர்கள் வெறும் மனிதர்கள் அல்ல, இவர்கள் மந்திரம் தெரிந்தவர்கள். இவர்களிடம் இருக்கும் பொருட்கள் உங்கள் குகையை அலங்கரிக்க மிக சிறப்பாக இருக்கும் என்று யுகா குதூகலத்துடன் கூறினான். வானத்தின் சூரிய ஒளியையே மறைக்கும் அளவுக்கு விரிந்திருந்த காரினின் பிரம்மாண்டமான சிறகுகள் அந்த இரு குழந்தைகள் மீதும் ஒரு அடர்ந்த நிழலை படரவிட்டன. பயத்தில் உறைந்திருந்த லில்லியும் அமோஸும் தங்களுக்கு முன்னால் நிற்கும் அந்த மலை போன்ற உருவத்தை பார்த்து சிலையாக நின்றனர். யுகா அந்த சிறுவர்களை காரினின் காலடியில் இறக்கிவிட்டான். காரின் மெல்ல குனிந்து தனது பிளாட்டின நிற கண்களால் அவர்களை ஆராய்ந்தான். அவனது ஒவ்வொரு சுவாசமும் ஒரு சிறு பனிப்புயலைப் போல அவர்கள் மீது மோதியது. எஜமானரே, இவை வெறும் மனித குட்டிகள் மட்டுமல்ல, இவர்களிடம் இருக்கும் இந்த பொருட்கள் அனைத்தும் மந்திர சக்தி கொண்டவை என்று யுகா பெருமையுடன் கூறினான். காரின் எதனையும் பேசவில்லை. அவனது கவனம் முழுவதும் அந்த சிறுவனின் கையிலிருந்த சிவப்பு நிற மந்திர கோலின் மீது இருந்தது. அதற்குள் சுழன்று கொண்டிருந்த அந்த நெருப்பு குழம்பு காரினின் உள்ளுணர்வை தூண்டியது. ஒரு டிராகனாக அவனுக்கு பொன்னும் வைரம் போன்ற நகைகளின் மீது இயல்பாகவே ஒரு ஈர்ப்பு உண்டு. ஆனால் இந்த மந்திரக் கருவிகள் வெறும் நகைகள் மட்டுமல்ல, அவை பெரும் அதிகாரத்தின் அடையாளம். அமோஸ் நடுங்கிக் கொண்டே காரினை பார்த்தான். அந்த டிராகனின் கண்களில் ஒரு சாதாரண மிருகத்திடம் இல்லாத பேரறிவு இருப்பதைக் கண்டு அவன் தனது தாத்தா மார்டன் சொன்ன கடைசி வார்த்தைகளை நினைத்து பார்த்தான். ஒருவேளை இந்த டிராகனிடம் நாம் உதவி கேட்க முடியுமா என்று அவனது பிஞ்சு உள்ளம் யோசித்தது. லில்லி அழுது கொண்டே அமோஸின் கைகளை இறுக்க பற்றிக் கொண்டாள். அவர்கள் இருவருக்கும் காரின் ஒரு ஆபத்தான வேட்டையாடியா அல்லது தங்களை காக்கப் போகும் எஜமானனா என்பது தெரியவில்லை. காரின் தனது ஒரு நகத்தை மெல்ல நீட்டி அந்த சிவப்பு மந்திரக்கோலை சுட்டிக்காட்டினான். எஜமானரின் குறிப்பை உணர்ந்த யுகா உடனடியாக அந்த இரு குழந்தைகளையும் கீழே பனித்தரையில் இறக்கிவிட்டு அந்த சிவப்பு மந்திரக்கோலை மிகவும் மரியாதையுடன் காரினிடம் நீட்டினான். ஒரு உண்மை டிராகனின் எல்லைக்குள் இருக்கும்போது இந்த சிறுவர்கள் எங்கும் தப்பிச் செல்ல முடியாது என்பதால் அவர்களை பிடித்து வைத்திருக்க வேண்டிய அவசியம் யுகாவிற்கு இல்லவில்லை. காரின் அந்த இரு சிறுவர்களை ஒரு கணம் மௌனமாக பார்த்தான். பிறகு தனது பார்வையை அந்த மந்திரக்கோலின் பக்கம் திருப்பி அதன் நுணுக்கமான வேலைப்பாடுகளை ஆராய்ந்தான். பிறகு ராட்சத மொழியில் யுகாவை கேட்டான், இந்த இரு மனிதர்களையும் நீ எங்கே பிடித்தாய்? யுகா தான் அவர்களை சந்தித்த விதம், அந்த நெருப்பு கவசத்தை தகர்த்தது என அனைத்தையும் விரிவாக விளக்கினான். இறுதியில் தனது எச்சிலை முழுங்கியபடி காரினிடம் சொன்னான், எஜமானரே, மனித இறைச்சி மிகவும் சுவையானது. குறிப்பாக இவர்களைப் போன்ற மென்மையான குட்டிகளின் சதை, இளம் குழந்தைகளின் சதை மிகவும் ருசியாக இருக்கும். அவர்கள் குளிரில் உறைந்து இறப்பதற்கு முன்பே உடல் சூடாக இருக்கும்போதே அவர்களை சாப்பிட்டு விட வேண்டும். யுகா ஆர்வமாக கேட்டான். இல்லை என்று யுகா தன்னைத்தானே பதிலளித்துக் கொண்டான். யுகா இதை தன் பழங்குடி பெரியவர்களிடம் கேட்டிருந்தான். அவர்களோ அவர்களின் முன்னோர்களிடம் கேட்டிருந்தார்கள். உண்மையில் ஆர்க்டிக் பனிநிலத்தின் இந்த பகுதிக்கு சாதாரண மனிதர்கள் வருவது அரிது என்பதால் ஓகர்களுக்கே இது ஒரு அபூர்வமான வாய்ப்பு. காரின் தனது கூர்மையான நகத்தை மெல்ல நீட்டி அந்த சிவப்பு மந்திரக்கோலை சுட்டிக்காட்டினான். எஜமானரின் குறிப்பை உணர்ந்த யுகா உடனடியாக அந்த இரு குழந்தைகளையும் கீழே பனித்தரையில் இறக்கிவிட்டு அந்த சிவப்பு மந்திரக்கோலை மிகவும் மரியாதையுடன் காரினிடம் நீட்டினான். ஒரு உண்மை டிராகனின் எல்லைக்குள் இருக்கும்போது இந்த சிறுவர்கள் எங்கும் தப்பிச் செல்ல முடியாது என்பதால் அவர்களை பிடித்து வைத்திருக்க வேண்டிய அவசியம் யுகாவிற்கு இல்லவில்லை. காரின் அந்த இரு சிறுவர்களை ஒரு கணம் மௌனமாக பார்த்தான். பிறகு தனது பார்வையை அந்த மந்திரக்கோலின் பக்கம் திருப்பி அதன் நுணுக்கமான வேலைப்பாடுகளை ஆராய்ந்தான். பிறகு ராட்சத மொழியில் யுகாவை கேட்டான், இந்த இரு மனிதர்களையும் நீ எங்கே பிடித்தாய்? யுகா தான் அவர்களை சந்தித்த விதம், அந்த நெருப்பு கவசத்தை தகர்த்தது என அனைத்தையும் விரிவாக விளக்கினான். இறுதியில் தனது எச்சிலை முழுங்கியபடி காரினிடம் சொன்னான், எஜமானரே, மனித இறைச்சி மிகவும் சுவையானது. குறிப்பாக இவர்களைப் போன்ற மென்மையான குட்டிகளின் சதை, இளம் குழந்தைகளின் சதை மிகவும் ருசியாக இருக்கும். அவர்கள் குளிரில் உறைந்து இறப்பதற்கு முன்பே உடல் சூடாக இருக்கும்போதே அவர்களை சாப்பிட்டு விட வேண்டும். யுகா ஆர்வமாக கேட்டான். இல்லை என்று யுகா தன்னைத்தானே பதிலளித்துக் கொண்டான். யுகா இதை தன் பழங்குடி பெரியவர்களிடம் கேட்டிருந்தான். அவர்களோ அவர்களின் முன்னோர்களிடம் கேட்டிருந்தார்கள். உண்மையில் ஆர்க்டிக் பனிநிலத்தின் இந்த பகுதிக்கு சாதாரண மனிதர்கள் வருவது அரிது என்பதால் ஓகர்களுக்கே இது ஒரு அபூர்வமான வாய்ப்பு. காரின் தனது தலையை திருப்பி தனது நகங்களால் அந்த சிவப்பு மந்திரக்கோலை விளையாட்டாக உருட்டியபடி அந்த இரு குழந்தைகளையும் உற்று பார்த்தான். அந்த சிறுமி லில்லி பால் போன்ற நிறமும் அடர்த்தியான பொன்னிற கூந்தலும் கொண்டிருந்தாள். பயத்தில் உதடுகளை கடித்துக்கொண்டு காரினின் கண்களை பார்க்க துணிவற்று தலையை குனிந்து நின்றாள். அவளது உடல் இடைவிடாமல் நடுங்கிக் கொண்டிருந்தது. ஆனால் அவளுக்கு பக்கத்தில் இருந்த அந்த சிறுவன் அமோஸ் காரினின் பார்வை லில்லியின் மீது விழுந்தது கண்டு ஒரு கணம் கூட தயங்காமல் அவளுக்கு முன்னால் வந்து நின்றான். அவளை தனது முதுகுக்கு பின்னால் மறைத்து கொண்டு பிடிவாதமாக தன் தாடையை உயர்த்தி காரினின் கண்களை நேருக்கு நேர் பார்த்தான்.
காரின் வியப்புடன் அந்த சிறுவனை பார்த்தான். அவனது பிளாட்டின நிற கண்கள் மிகவும் கூர்மையாகவும் ஆபத்தானவாகவும் இருந்தன. காரின் தனது முழு கவனத்தையும் அந்த சிறுவன் மீது செலுத்தியபோது ஒரு பலமான டிராகன் அதிர்வு இயற்கையாகவே அவனிடம் இருந்து வெளிப்பட்டது. ஒரு உச்சக்கட்ட வேட்டையாடியால் வேட்டையாடப்படும் அந்த உணர்வு ஒரு பெரிய மலை தன் மீது அழுத்துவது போன்ற பாரத்தை அமோஸுக்கு தந்தது. அவனது முகம் வெளித்துப் போனது. நெற்றியில் வியர்வை அரும்பியது.